கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையினால உங்களை கர்த்தர் சந்திக்கிறார். உங்களுக்கு சகாயம் செய்கிற கர்த்தர், சும்மா ஒன்றும் இல்லை, கர்த்தர் சகாயம் செய்து பக்தி உள்ளவனுக்கு மேல, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு மேல அவருடைய கிருபையை கட்டளையிட்டு அவர் என்ன வந்தாலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாதபடி உங்களை விலக்கி மீட்டு காத்துக்கொள்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் இவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அப்போ எதற்காக முந்தின வசனத்தை பார்க்கணும். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீங்க செய்த பாவத்தை கர்த்தர் மன்னித்து இருக்கிறார். பாவத்தினால் வந்த தோஷத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ பாவரிக்க பண்ண பக்தி உள்ள பிள்ளைகளை கர்த்தர் அவர் எப்படி செய்ய பாருங்க. சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் அவரை நோக்கி கூப்பிடுவானா. நீங்க கூப்பிடும் போது கர்த்தர் சகாயத்தை கட்டளையிடுகிறார். நினையாத சகாயம் அவரை உங்களுடைய கையை தேடி வரும். சங்கீதம் 89:12 சொல்லி வைப்பார், தம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சௌரியமாய் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படி உங்களுக்கு சகாயம் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வரும், சியோனிலிருந்து வரும், பரலோகத்திலிருந்து உங்களுக்கான உதவி உங்களை தேடி வரும். அதான் சொல்லி இருக்கிறார். அது மிகுந்த ஜலப்பிரளயம் வந்தாலும் பிரவாகம் வந்தாலும் உங்களை ஒன்று செய்யாது. நோவாவின் காலத்துல வந்த ஜலப்பிரளயம் வந்ததுனால நோவாவும் குடும்பத்தும் காக்கப்பட்டதே. அதுக்காக நோவாவுக்கு ஒரு பெரிய கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை உண்டு பண்ணார்ல. அதே போல சோதனைகள் உங்களுக்கு வரும்போது உங்களை பாதுகாக்க அவர் இதே போல ஒரு பேழையை உங்களுக்கு கொடுப்பார். அதுக்குள்ள உங்களை வைத்து பாதுகாப்பார். உங்களை அழகாக கொண்டு இன்னொரு உலகத்துல வைப்பார். இந்த ஜலப்பிரளயத்துல நோவா காக்கப்பட்டு அடுத்த உலகத்துக்கு போச்சுல, அவனுக்காக ஒரு உலகமே கர்த்தர் வைத்தார். அதே போல அப்போ உங்க ராஜ்யமா இருக்கும். அப்படி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவனை சொன்னது போல சகாயம் கிடைக்கிற இந்த காலத்துல நாங்க உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம். எந்த ஆபத்து கேடுபாடு ஒன்றை எங்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.